ஹலோ டிடி ஃபேமிலி, ஒரு விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன். என்னன்னு சொன்னா, தினமும் நைட் நம்ம தூங்கி அடுத்த நாள் காலையில எழும்புறோம் அப்படின்னு சொன்னா இது எதனால? சட்டம் நம்மளை காப்பாத்தும், இந்த கவர்மெண்ட் நமக்கு ஒரு அரணா இருந்து நம்ம எல்லாருக்குமான ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான். ஆனா எப்படியோ எந்த மாதிரி ஒரு முறையிலையாவது நம்ம சட்டத்தொட்டு கண்ணையும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்டோட கண்ணையும் சரி எப்படியாவது கட்டிட்டு ஏதோ ஒரு தப்பு ஒரு மூலையில நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி இந்த உலகத்துல ரொம்ப ஒரு பிக்கஸ்ட் ஒரு ராபரி அப்படின்னு சொல்லலாம். அப்படி பிக்கஸ்ட் ராபரி, ஹைஜாக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே நம்மளுடைய உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின ஒருத்தரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ வெல்கம் டு தி வீடியோ. திஸ் இஸ் டிகோடிங் தமிழன், நம்மொழியில் நமக்காக. ஜெனரலா போலீஸ்ல ஒரு கேஸ் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த கேஸ் என்ட்ரி போட்ட பிறகு போலீஸ் டிபார்ட்மெண்டால அந்த ரெண்டு தரப்பையும் வர சொல்லி ஒன்னு அந்த இடத்துல பேசி முடிப்பாங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு இந்த பேசி முடிக்கிற விஷயங்கள் எல்லாம் சரி வரல அப்படின்னு சொன்னா, நான் ஸ்ரீலங்காவில் உள்ள நடைமுறையை சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு வழக்கு தொடர்றதுக்கான வாய்ப்பை அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஆனா அந்த கேஸ் 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ இல்லனா மேக்சிமம் ஒரு 10 வருஷம் ஒரு வழக்குல இழுப்பட்டு ஒன்னு அந்த ஏதோ ஒரு தரப்புல இதுக்கு மேல ஏலாதடா சாமி அப்படின்னு சொல்லி 2 தரப்புமே விட்டுட்டு போறதுக்கு, சமாதானமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லன்னு சொன்னா யாரோ ஒரு தரப்பு சைட்ல அந்த தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 50 வருஷமா ஒரு கேஸ் முடிவடையாம இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்னப்பா நீங்க சொல்லலாம், என்னப்பா அந்த கேஸ் சம்பந்தப்பட்டவங்க உண்மை பொய்ன்னு மாத்தி மாத்தி பேசுவாங்களா இருக்கும், அதனால வழக்கு தவணை போயிட்டே இருக்குமா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனால் குற்றவாளிங்கிறது யாருன்னே தெரியாத அளவுக்கு இருந்த ஒரு ஹைஜாக்க பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யாருன்னே தெரியாது, இவர் எப்படி இருப்பார்னு தெரியாது, ஏதோ ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட வச்சு ஸ்கெட்ச வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இன்னே வரைக்குமே அவரை கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் பேபி கூப்பர். 1971 நவம்பர் மாசம் 24ஆம் தேதி டான் கூப்பர் அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் வாஷிங்டனுக்கு ஒரு டிக்கெட் எடுக்கிறாரு. அந்த பிளைட் நம்பர் 305. தன்னுடைய சீட் நம்பர் 18ல போயிட்டு உட்கார்ந்த இவரு பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு ஆளா தான் இருக்கிறாரு. ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, டோன்ட் ஜட்ஜ் தி புக் பை இட்ஸ் கவர். சோ அது இங்க உண்மையா இருக்கு. இவர் உடனே ஒரு சின்ன சிட்டு ஒன்னு எடுத்து அதுல ஏதோ ஒரு விஷயத்தை எழுதி அங்க இருந்த ஹேர் ஹோஸ்டர்ட்ட கொடுக்கிறாரு. கொடுத்த அந்த சிட்டை வாங்கி ஏதோ காம்ப்ளிமெண்ட் தான் கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஹேர் ஹோஸ்டர் அவங்களுடைய கோட்ல வச்சுக்கிறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பியும் கூப்பர் அவங்கள கூப்பிட்டு அத படிங்கன்னு சொல்லிருக்கு. அதுல ஒரு விஷயம் எழுதப்பட்டிருந்தது. என்னன்னா, அந்த ஹேர் ஹோஸ்டரை என் பக்கத்துல உட்காருங்க, நம்ம கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தது. அவரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணது படி அந்த ஹேர் ஹோஸ்டர் அவர் பக்கத்துல உட்கார்றாங்க. அதுக்கப்புறமா அவருடைய சூட்கேஸ ஓபன் பண்ணி காட்டுறாரு. பார்த்தா அதுல பாம் இருக்கு. அவரு அதுக்கப்புறமா சில விஷயங்களை ஹேர் ஹோஸ்டரோட பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு இப்போ 200,000 அமெரிக்கன் டாலர்ஸ் வேணும். இப்ப அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்க்கு மேல. நான் ஸ்ரீலங்கன் கரன்சி படி சொல்றேன். அது மட்டும் இல்லாம அவருக்கு 2 பாராசூட் வச்ச ஒரு பேக் வேணும். அது மட்டும் இல்லாம தான் கீழே குதிக்கும் போது அவர் லேண்ட் ஆகுறதுக்கு ஒரு ட்ரக் வேணுங்கிறத கவர்மெண்ட் கிட்ட ஒரு டிமாண்டா வைக்கிறார். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, ஏதாவது ஃபன்னியான ஸ்டஃப் செய்ய போனீங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிருவேன் அப்படின்னு வார்ன் பண்றேன். நீங்க கேட்கலாம், அந்த டைம்ல ஏர்போர்ட்ல இருந்து ஒரு பிளைட்டுக்கு நம்ம போற நேரம் செக்கிங்லாம் இருக்காதா அப்படின்னு சொல்லி. பட் அந்த டைம்ல அவ்வளவு செக்யூரிட்டிஸ், அவ்வளவு டைட்டான விஷயங்கள், ஸ்கேனிங் அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய அளவு டெக்னாலஜி டெவலப் இல்லாதது கூப்பருக்கு ஒரு சான்ஸ் ஆச்சு. கவர்மெண்ட் இவர் சொன்னது எல்லாத்துக்கும் ஓகே சொன்னாலும் ஒன் மோர் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி இன்னொரு டிமாண்டையும் வைக்கிறார். அதுதான் எல்லாத்தையும் ஓகேன்னு சொல்லிட்டோமே, அது இன்னொரு டிமாண்ட் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கேட்கும்போது இவர் சொல்லியிருக்காரு, எனக்கு வரப்போற அந்த 200,000 அமெரிக்கன் டாலர்ஸும் $20 நோட்டா தான் இருக்கணுங்கிறத டிமாண்ட் பண்றாரு. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அதுல இருந்த 36 பேசஞ்சர்ஸையும் டிராப் பண்ணிட்டு
பைலட்டையும் அவங்களுடைய 8 குழுவினர்களையும் கூட்டிக்கிட்டு திரும்பியும் பிளைட்டை ஹைஜாக் பண்ணி டேக் ஓவர் பண்றாரு. அப்படி பிளைட் பறந்துட்டு இருக்க அந்த டைம்ல நைட் செம்ம மழை. அது மட்டும் இல்லாம ஒரு 5000 ஃபீட் உயரம் இருக்கும். அந்த உயரத்துல இருந்து ஒரு கருப்பு கண்ணாடிய போட்டுக்கிட்டு அந்த இருட்டுல 5000 அடி உயரத்துல இருந்து டிபி கூப்பர் பணத்தோட 2 பாராசூட்டோட குதிச்சிடுறாரு. இந்த நாள் தான் டிபி கூப்பரை அவங்க கடைசியா பார்த்த நாள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இவரு குதிச்சதுக்கு அப்புறம் அந்த க்ரூ மெம்பர்ஸ் அப்படியே இன்னொரு ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகுறாங்க. அவங்க கொடுத்த டீடைல்ஸ் படி ஒரு கருப்பு கண்ணாடி போட்ட ஒரு மனுஷனை எல்லாரும் ஸ்கெட்ச் பண்றாங்க. அந்த ஸ்கெட்ச் பண்ண கருப்பு கண்ணாடி போட்ட மனுஷன் தான் இன்னைய வரைக்கும் டிபி கூப்பர் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அவங்க எல்லாம் சேஃபா லேண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு FBI-க்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த $20 நோட்ல இருக்கிற சீரியல் நம்பர்ஸ வச்சு இதை ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு சீரியல் நம்பர்ஸ பப்ளிஷ் பண்றாங்க கவர்மெண்ட். இப்ப நீங்க கேட்கலாம், இப்படி சீரியல் நம்பர்ஸ ரிலீஸ் பண்றனால என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா கொள்ளை அடிச்சவன் எப்படியுமே அந்த காசை செலவு பண்ண ட்ரை பண்ணுவான். சோ அந்த இடத்துல இந்த சீரியல் நம்பர் கிடைக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கும்போது அதை யாராவது கொடுத்து மாத்திருந்தாங்கன்னு சொன்னா அவங்க போலீஸ் கிட்ட மாட்டுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான். நீங்களா லோக்கல்னா நாங்க லோக்கலுக்கே தூக்கல் அப்படிங்கிற கோட்க்கு ஏத்த மாதிரி கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு அப்புறம் 1980ல ஒரு பீச் ஓரத்துல ஒரு சின்ன ஒரு பேக்கேஜ் வந்து கிடைக்குது. அது ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருந்த வாக்குல அந்த பேக்கேஜை எடுத்து கொண்டாந்து தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்கும் போது பேரண்ட்ஸ் அதை பிரிச்சு பார்த்தா வெறும் $20 சேர்ந்த கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட இப்ப ஸ்ரீலங்காவுல பார்த்தா ஒரு 4 டைம்ஸ் வரும். கிட்டத்தட்ட 16 lakhsக்குள்ள அந்த காசு அதுல இருந்திருக்கு. சோ இத போலீஸ்க்கு உடனடியா இன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க வந்து அதை செக் பண்ணி பார்த்தப்ப 1971ல அவங்க கொடுத்த சீரியல் நம்பரும் இப்ப இருக்கிற சீரியல் நம்பரும் சேமா இருந்திருக்கு. இவ்வளவு தூரம் சர்ச் பண்ணி பிடிச்ச FBI-ஆல டிபி கூப்பரோடைய நிழல கூட தொட முடியல. ஏன்னு சொன்னா 9 வருஷமா பிடிபடாத ஒரு நபர் இனிமேலும் பிடிபடுவாருங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஒருவேளை இந்த சீரியல் நம்பர்ஸ் எங்கேயாவது பயன்படுத்தி இருந்தால் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு 9 வருஷமா வெறும் ஏமாற்றத்தை தான் கிஃப்டா கொடுத்திருக்காரு